பரந்தூரோட கிராம சபை கூட்டத்தை நீங்க கவனிச்சுக்க முடியும். எங்களுக்கு திட்டம் வேண்டாம்னு சொல்லி பரந்தூர்ல இந்த முறை 10வது முறையாக கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அரிட்டாப்பட்டியிலும் இந்த முறை கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். என் உரிமையை பேசுவதற்கான இடமும் இல்லாம போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் மக்களை வைக்கிற அரசாக தமிழ்நாடு இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. தலைவர்கள் இருக்கும் போது கூட அந்த கிராம சபையில என்ன பேசணும், அதோடைய தீர்மானம் எந்த அளவு நிறைவேற்றணும், எதை நிறைவேற்றணும், எதை நிறைவேற்றக்கூடாது என்கிற அழுத்தம் மாவட்ட அளவுல இருந்து ஊராட்சி செயலர் மூலியமாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் நீங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப யாருமே இல்ல, ஒரு மாவட்ட நிர்வாகம் நினைச்சா ஒரு பஞ்சாயத்து கிளர்க்கை வச்சு நான் தீர்மானம் போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்றது முறையான கிராம சபையாக இருக்கவே இருக்காது. இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு இவங்களுக்கு வசதியா இருக்குன்னா, மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் வீடியோவை வச்சு நிர்வாகம் பண்ணுவது என்பது லஞ்ச ஊழலுக்கு மிகப்பெரிய, எவ்வளவு கோடிக்கணக்கான திட்டங்கள் கொண்டு வர்றதும் நாங்க பஞ்சாயத்து செக்ரட்டரியை வச்சு ஒரு தீர்மானம் போட்டுக்கலாம், கிராம சபை தீர்மானம் போட்டுக்கலாம். அது டெல்லியில இருந்து வரக்கூடிய 100 நாள் வேலை திட்டமா இருக்கட்டும், ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய அனைத்து கிராம அண்ணாமலை திட்டமா இருக்கட்டும், எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் இந்த அலுவலர்களை வைத்துக் கொண்டு நிர்வாகம் பண்ணுவது அப்படின்றது மிக மிக சிக்கலாக இருக்கும். தீர்மானம் கொண்டு வந்து யார் செயல்படுறாங்க மிகப்பெரிய கேள்வி. கிராம சபையும் பாதிக்கப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு.